வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றம். நமது மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்று நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்வியல் என்ற ஒரு தொடர் சிந்தனை உரை ஏறத்தாழ கடந்த 32 கிழமைகளாக ஐயா நிகழ்த்தி வருகின்றார்கள். அந்த வாழ்வியல் தொடரில் ஒரு பகுதியாக கர்மயோகம் என்ற தலைப்பிலே கடந்த 4 கிழமைகள் பல கருத்துக்களை ஐயா நமக்கு வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையிலே இன்று கர்மயோகத்தின் 5ஆம் அமர்வு. பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு இந்த மன்றத்திலே அறிமுகம் தேவையில்லை. நம்முடன் ஐயா 3 வருடங்களாக பல வகையான சிந்தனை உரைகளை எல்லாம் நமக்கு வழங்கி வருகின்றார்கள். எனவே நேரடியாக சிந்தனை உரைக்குள் நாம் இணைப்போம். இப்பொழுது கர்மயோகம் அமர்வு 5ஐ ஆரம்பித்து நிகழ்த்துமாறு பேராசிரியரை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே அனைவன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து வாழ்வியல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 32ஆம் பாகத்தில் கர்மயோகத்தை பற்றிய 5ஆம் வகுப்பில் மேலும் சில கருத்துக்களை நாம் இப்போது பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். கீதையிலே 7 ஸ்லோகங்கள் வரைக்கும் சென்ற அமர்விலே நாம் விளக்கத்தை பார்த்தோம். 8வது ஸ்லோகம், நித்திய கர்மத்தை நீ செய், செயலின்மையை விட செயல் சிறந்தது, செயல் இலானுக்கு உடலை பேணுதல் கூட இயலாது. அதாவது கர்மத்தை நிசித்த கர்மம் என்றும் நித்திய கர்மம் என்றும், நித்திய கர்மத்திலே நிஷ்காமிய கர்மம் என்றும், காமிய கர்மம் என்றும், நிஷ்காமிய கர்மம் என்றும் 5 வகையாக பிரித்து பேசப்படுகிறது பகவத்கீதையில. அதனுடைய விளக்கம் என்ன என்றால், துன்பத்தை தரக்கூடிய எண்ணம் சொல் செயலை தவிர்ப்பது நிசித்த கர்மா. நித்திய கர்மா என்பது உயிர் வாழ்வதற்காகவும் ஆத்ம பக்குவத்திற்காகவும் நாம் செய்தே ஆக வேண்டிய செயல்பாடுகள், வாழ்க்கை முறை. இதுல இன்னும் கீதையுடைய வார்த்தையில சொல்ல போனோம் என்றால் சற்று குழப்பமா இருக்கும். என்ன சொல்கிறது? எந்த செயலை செய்வதனால் எந்த லாபமும் இல்லையோ, எந்த செயலை செய்வதனால் எந்த லாபமும் இல்லையோ, அந்த செயலை செய்யாமல் விட்டால் துன்பம் வருமோ, அதெல்லாம்
நித்திய கர்மம் என்று விளக்கம் சொல்கிறது. அது என்ன என்று பார்க்கின்ற போது இப்போ உணவு உண்ணுகின்றோம், அதுல என்ன பயன்? உயிர் வாழ்வது என்பது ஒரு பயன் என்றாலும், உண்ணுகின்ற போது சுவை என்பதை நாம் ரசிக்கிறோம் என்றாலும் அதற்கு பிறகு அதனுடைய பயன்பாடு என்ன? இன்னும் சொல்ல போனால், பொருந்தாத உணவு என்றால் சிக்கல் தான் அதிகமாகும். அதே போல சில உணவுகளால் தான் நமக்கு நோய்கள் வருகின்றன. எனவே இந்த உணவை உண்பதனால நமக்கு உயிர் வாழ்வதை தவிர வேற ஒன்றும் பெரிய சுகம் இல்லை. சரி, அவ்வளவுதானே, இனிமேல் நான் சாப்பிடுவதில்லை என்று விட்டுவிட்டால் 30 நாட்களில் சங்கூதி விடுவார்கள். இது போல இதை செய்வதால் நமக்கு எந்த லாபமும் இல்லையோ, அடுத்து இந்த நித்திய கர்மாவை செய்கின்ற போதுதான் காமிய கர்மம் உருவாகுது. எப்படி என்றால், இப்போ உயிர் வாழ்வதற்காக உணவு அவசியமாகிறது. அப்ப எளிமையான ஆரோக்கியமான உணவு இருந்தால் போதும் அல்லவா? இது மட்டுமே போதும் என்றால் பிறகு பேக்கரி, ஸ்வீட் ஸ்டால், பல்வகை உணவுப் பொருட்கள், அதை நிர்வகிக்கின்ற தொழிற்சாலைகள், விற்பனை செய்கின்ற வியாபார ஸ்தலங்கள் எல்லாம் என்ன ஆகும்? அப்ப இத்தனை வகையான உணவுகள் ஏன் உற்பத்தி செய்யப்படுகின்றன, கண்டுபிடிக்கப்படுகின்றன என்றால், மனிதனின் அந்த சுவை உணர்வில் இருக்கின்ற நாட்டத்தை தூண்டிவிட்டு அவனை அளவுக்கு அதிகமாக உண்ண வைத்து அவனை நோயாளியாக்குகின்ற ஒரு செயல்தான் வியாபார தந்திரம். இங்கே கோவையிலே ஒரு மருத்துவமனையினுடைய மேனேஜிங் டைரக்டர் நம்ம மனவளக்கலை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட போது ஒரு நகைச்சுவை ஒன்று சொல்லுவார். அவருடைய மருத்துவமனை இருக்கின்ற வளாகத்திலேயே கோவையில் புகழ்பெற்ற ஒரு ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், அந்த ஹோட்டலின் கிளை ஒன்றும் அங்கே இருக்கிறது. அப்ப அந்த கிளை வைப்பதற்காக அவர் இவரை அணுகிய போது இவர் சொன்னாராம், நீங்க எங்க ஹோட்டல் வச்சீங்கன்னா இங்க மருத்துவமனைக்கு வருகின்றவர்களுக்கெல்லாம் உங்க உணவு கிடைக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். அப்ப எங்களுடைய பேஷண்ட்டை உங்ககிட்ட அனுப்புறேன், உங்களுடைய கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட அனுப்புங்கன்னாராம். அதாவது ஹோட்டலுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்க, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்றாராம். அது போல நோயாளிக்கு உணவு தேவைன்ற போது ஒரு உணவகம் அவசியமாகிறது. உணவகத்தில் இருக்கின்ற பல்வகை உணவுகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு நோய்வாய்ப்படுகின்ற போது மருத்துவமனை அவசியமாகிறது. அப்ப இந்த 2 துறைகளுமே லாபகரமான துறைகள் தான். உணவும், அதனால் நோய் வருகின்ற போது அதை சரிப்படுத்துவதான மருத்துவத்துறையும் 2 மியூச்சுவல் அன்கோ தான். இப்படி காரணம் என்ன என்றால், இந்த நித்திய கர்மாவை செய்கின்ற போதே மனம் அதிலே ஊடுருவி தனக்கு பிடித்தது பிடிக்காதது என்று தரம் பிரித்து நல்ல உணவு வகைகளை என்றாலும் அதை விரும்புவது இல்லை. உதாரணமாக ஒரு இனிப்பு, இன்னொரு பக்கம் ஒரு கீரை துவையல். இந்த 2 உணவிலே எதை மக்கள் உடனே எடுத்து சாப்பிடுவார்கள்? இனிப்பைத்தானே. அதில் என்ன உடலுக்கான நன்மை இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தால், உடல் நலத்தை கெடுக்கக்கூடியது மட்டும்தான் இனிப்பில் இருக்குமே தவிர, இதனால் உடலுக்கு என்ன நன்மை என்று யாரும் பேச முடியாது. சுகர் பேஷண்ட்டுகளுக்கு சில சமயங்கள்ல
மிக குறைந்த அளவிலே அந்த சுகர் லெவல் குறைகின்ற போது அப்போதைக்கு டெம்பரரியா இனிப்பு அதிகமாக அது அந்த சமயத்தில் அவரை காக்கக்கூடிய வகையில கூட பயனாகலாம். ஆனால் அதை தவிர்த்து மற்ற நிலைகளில் மற்ற மனிதர்களுக்கு இனிப்பினால் இந்த நன்மை என்று சொல்ல முடியுமா? ஆனால் ஒரு கீரை துவையல், கீரை இப்படி நல்ல உணவு வகைகள் எல்லாமே உடலுக்கு பல சத்துக்களை தந்து உடல் நலத்தை மேம்படுத்துபவை. அப்ப மனதுக்கு அவற்றின் மீதுதான் ஈர்ப்பு இருக்கணும். நன்மை தருகின்ற உணவின் மீது தான் நாட்டம் இருக்கணும். அதை தவிர்த்து தன்னுடைய நலத்தை கெடுக்கின்ற உணவின் மீது ஏன் நாட்டம் போகுது, மனசு போகுது என்றால் சுவையிலே மனம் மயங்குகிறது. அப்ப சுவை நாக்கு வரைக்கும் தான், அதுக்கு கீழே போனா சுவை தெரியாது. ஆனா அதுக்கு கீழே போன பிறகுதான் அவருடைய விளைவு இருக்கு. அது நல்ல உணவாக இருந்தால் ஆரோக்கியமாகவும், முரண்பட்டதாக இருந்தால் நோயாகவும் மாறும். ரெண்டுக்கும் இரண்டு வகையான அனுபவங்கள், இன்ப துன்ப அனுபவங்கள். எனவே இந்த நித்திய கர்மாவை செய்கின்ற போது மனம் அதனோடு இணைந்து தனக்கு பிடித்தது பிடிக்காது என்று தரம் பிரிப்பதனால நித்திய கர்மாவே காமிய கர்மாவாக தரம் மாறுகிறது, தரம் இறங்குகிறது. அப்ப காமிய கர்மா என்பது ஆசை வயப்பட்டது, இச்சை வயப்பட்டது, புலன் வயப்பட்டது. அது காமிய கர்மா. மனம் விரும்பி துன்பத்தை தந்தாலும் கூட அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு அறியாமையை தோன்றுகின்றதே, அது காமியம். இப்படி இந்த உணவிலேயே அதே போல உறக்கம், இது போன்ற நித்திய கர்மாக்கள். சரி, இப்போ இந்த நித்திய கர்மாவை செய்கின்ற போதே அதிலே ஒரு எச்சரிக்கை உணர்வு, ஒரு விழிப்புணர்வோடு சாப்பிடுகிறோம் வைத்துக் கொள்ளுங்களேன். அளவோடு இனிப்பாக பரவாயில்ல, கொஞ்சம் சாப்பிடலாம், தப்பு கிடையாது என்று அதை மிக குறைந்த அளவு மட்டும் எடுத்துக்கொள்கின்ற போது அந்த சுவையை ரசிக்கலாம், அதே சமயத்துல உடல் நலத்தையும் காத்துக்கொள்ளலாம். அப்படி அந்த விழிப்புணர்வோடு நித்திய கர்மாவை பயன்படுத்துகின்ற போது அதுவே நிஷ்காமிய கர்மாவாக மாறுகிறது. இச்சை வயப்படாத நிஷ்காமிய கர்மாவாக மாறுகிறது. அப்போ நிசித்த கர்மா என்பது விலக்கப்பட்டது, செய்யக்கூடாதது. நித்திய கர்மா என்பது நிச்சயம் செய்ய வேண்டியது, வாழ்வுக்கு அவசியமானது. நித்திய கர்மாவை செய்வதிலேயே நிஷ்காமியத்தை பின்பற்றுவது, அது மூன்றாவது. விழிப்புணர்வோடு செயல்படுவது. விழிப்பு தவறுகின்ற போது அது காமிய கர்மாவாக மாறுகிறது. இந்த நான்கையும் அறிந்து இந்த உடல் நலத்தையும் ஆத்ம நலத்தையும் மனதிலே கொண்டு பிறவை நோக்கத்திற்கு ஏற்றாற் போல நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியோடு கடமை ஆற்றுகின்ற போது அது கர்ம யோகமாக மாறுகிறது, நிஷ்காமிய கர்மமாக மாறுகிறது. அப்ப நிஷ்காமிய கர்மமே கர்ம யோகத்திற்கு அடிப்படை. சரி, இப்போ அடுத்த ஸ்லோகத்துல யக்ஞ கர்மம் தவிர மற்ற கர்மத்தால் இவ்வுலகம் கட்டுண்டு கிடக்கிறது. யக்ஞத்திற்கான கர்மத்தை பற்றற்று நன்கு ஏற்று என்கிறது. அதாவது யக்ஞ கர்மம் தவிர மற்ற கர்மத்தால். யக்ஞம் என்றால் அடிப்படை இயக்கம். அதாவது ஞான கர்ம சந்நியாச யோகத்துல வினை, வினை பயன், வினை தலைமை இவற்றை இயற்கை உண்டு பண்ணவில்லை, இறைவன் உண்டு பண்ணவில்லை, இயற்கையே இங்கனம் செய்விக்கிறது என்றும், யாண்டும் நிறைந்துள்ள வேதம் யக்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது என்று இன்னொரு ஸ்லோகத்திலும் சொல்லப்படும். இப்ப யாண்டும் நிறைந்துள்ள வேதம் யக்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது.
இந்த இடத்துல வேதம் என்ற சொல்லுக்கு பொதுவா மக்கள் 4 வேதங்களைத்தான் நினைவு கூறுகிறார்கள். ரிக், யஜுர், சாம, அதர்வன என்று 4 வேதங்களை நினைவு கூறுகிறார்கள். ஆனால் வேதம் என்பதற்கு மறை பொருள் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது அல்லவா? அப்ப எவையெல்லாம் மறைவாக இருக்கின்றனவோ அவை எல்லாமே வேதங்கள் என்று சொல்லப்பட்டாலும், வேத நாயகன் என்று சொல் இருக்கிறது அல்லவா? அப்ப வேதத்திற்கு நாயகன் யார்? வேதம் என்பது என்ன? இப்ப இயக்கம் பிறந்த முதல் இடம் இறை துகள். அப்ப வேதம் என்ற சொல்லுக்கு இறை துகள் என்று பொருள். இந்த இறை துகள் எங்கேருந்து பின்னப்பட்டு வந்ததோ அந்த மூலத்திற்கு நாயகன், மூலப்பொருள், தலைவன் என்று பொருள். அப்போ சுத்த வெளியே நாயகனாக, வேத நாயகனாக இருந்து கொண்டு தன்னில் இருந்து வேதத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த வேதம் என்ற இறை துகளே இந்த பிரபஞ்சம் முழுவதும் அணுக்களாக, காந்தலைகளாக ஜீவராசிகள், மனிதர்கள் வரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு தோற்றத்திலேயும், இயக்கத்திலேயும், ஜீவனிலேயும் அந்த இயக்கம் நின்றுவிட்டால் கதை முடிந்தது. அப்போ யாண்டும் நிறைந்துள்ள வேதம் இந்த பிரபஞ்சம் முழுவதும், அதற்கு அப்பாலும் நிறைந்திருக்கின்ற அடிப்படை இயக்க களம், அது இறை துகள் களம். அது யஜ்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது. அது இயக்கத்தின் மூலமாக நிலைத்திருக்கிறது. இயக்கத்தை நிறுத்திவிட்டால், இயக்கம் நின்று போனால் அது மீண்டும் வெளியாகவே மாறி போகும். அப்போ யஜ்ஞம் என்றால் இயக்கம். இறைத்துகள் முதல் அனைத்திலும் நிகழ்கின்ற இயக்கம். அப்போ யஜ்ஞ கர்மம் என்று சொல்கின்ற போது, இந்த உடல் தோன்றிய பிறகு, அதாவது மனித இனம் தோன்றிய பிறகு, நாம் பிறந்த பிறகு, இந்த உடலை பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்கும் இனவிருத்திக்கும் இந்த ஆத்மாவுக்கான பக்குவத்திற்கும், ஆத்ம ஞானத்தை, ஆத்ம தரிசனத்தை பெறக்கூடிய வகையிலே ஒரு பக்குவம், அறிவில் முழுமை பெறுவதற்குமான தேவைகள், செயல்பாடுகள் அனைத்தும் யஜ்ஞ கர்மம். சரி, இந்த யஜ்ஞ கர்மத்தை தவிர மற்ற கர்மத்தால், அதாவது காமிய கர்மத்தால் என்று பொருள், இந்த உலகம் கட்டுண்டு கிடக்கிறது. இந்த உலகத்துல ஆசை இல்லாத மனிதனை பார்க்க முடிகிறதா? தர்மம் சார்ந்து வாழ்கின்ற மனிதர்கள் எத்தனை பேர்? பேச்சளவில் எல்லோரும் நல்லவர்கள் தான். ஆனா தனிமையில் அவனுடைய உள் மனதில என்ன கருத்து இருக்கிறது என்றெல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற போது, கண்ணாசன் சொல்லுவாரே, உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி, கலகத்தில் பிறப்பது தான் நீதி என்று ஒரு பாடல சொல்லுவாரு. அது உலகத்தில் திருடர்கள் சரி பாதி அல்ல, பெரும்பாதி. காரணம் என்ன என்றால், எல்லாம் காமிய கர்மா. பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்கள் என்று உடல் சார்ந்த வாழ்க்கையிலேயே அளவுக்கு அதிகமான பற்றுதல்களை வைத்திருக்கின்ற ஒரு சுயநல நோய். எனவே யஜ்ஞ கர்மம் என்ற இயற்கை நீதிப்படி நாம் வாழ வேண்டிய, செய்ய வேண்டிய கர்மங்களை தவிர மற்ற காமிய கர்மத்தால் இந்த உலகம் கட்டுண்டு கிடக்கிறது. அதனால்தான் அந்த கட்டிலிருந்து நாம் விடுபடுவதை என்ன சொல்றாங்க? ஆத்ம விடுதலை என்கிறாங்க. அதாவது மகாகவி பாரதியாரை சுதந்திர கவிஞர், சுதந்திர போராட்ட கவிஞர் என்றெல்லாம் பேசுவாங்க. ஏன் என்றால் அவர் அடிமைத்தனத்தை எதிர்த்து பாடியிருக்கின்றார் என்று சில பேர் பேசுவது உண்டு. அப்போ என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம்.
இந்த கருத்து இங்க வருது பாருங்க. காமிய கர்மத்தால் இந்த உலகம் கட்டுண்டு கிடக்கிறது. பாரதி என்ன சொல்றாருங்க? என்று தனியும் எங்கள் அடிமையின் மோகம். அப்போ ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக வாழ்ந்த காலத்தை மட்டும் சொல்லவில்லை. ஒவ்வொரு மனிதனும் புலன் இன்பத்திற்கு அடிமையாக இருக்கின்றான், பணத்திற்கு அடிமையாக இருக்கின்றான், பதவிக்கு அடிமையாக இருக்கின்றான், அதிகாரத்திற்கு அடிமையாக இருக்கின்றான், புகழுக்கு அடிமையாக இருக்கின்றான். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவதுதான் ஆத்ம விடுதலை. அப்ப உடலுக்கு ஒரு நாள் சுதந்திரம் கிடைத்து விட்டது. ஆனால் ஆத்மாவுக்கு எங்கே சுதந்திரம்? அதுதான் சொல்றார், என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம். உடம்புக்கு இருக்கின்ற தாகம் தீர்ந்து போச்சு 47ல. ஆனா ஆத்மாவின் தாகம் எப்போது தீரும்? ஆத்மாவை பற்றி யார் கவலைப்படுறாங்க? எனவே இந்த காமிய கர்மத்தால் உலகம் கட்டுண்டு கிடக்கிறது, அடிமையாக கிடக்கிறது. யஜ்ஞத்திற்கான கர்மத்தை பற்றற்று நன்கு இயற்று. இந்த யஜ்ஞ கர்மம் என்று சொல்லக்கூடிய நித்திய கர்மம் இருக்கிறதே, அதாவது அறிவு நிலை படிகள் 3, அறநெறிகள் 3 என்று சாமிஜி வாழ்க்கை தத்துவம் 12 சொல்றாரு இல்லையா? தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவு நிலை படிகள் 3 என்று 12 சொல்றாரு இல்லையா? அதுல தேவைகளும் காப்புகளும் எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவானவை. ஆனால் அறநெறிகள் 3ம் அறிவு நிலை படிகள் 3ம் மனிதனுக்கு மட்டுமே சிறப்பாக பொருத்தமுடையவை. இந்த 3 தான் இங்கே யஜ்ஞ கர்மம் என்று விளக்கப்படுகிறது. அப்ப அறம் நெறிகள் என்ன 3? ஒழுக்கம், கடமை, ஈகை, நம்பிக்கை, விளக்கம், முழுமைப்பேறு, பக்தி, ஞானம், முக்தி. அப்ப இந்த 6 நிலைகளிலே வாழ்வதுதான் யஜ்ஞ கர்மத்தில் வாழ்வது என்று பொருள். எனவே அந்த யஜ்ஞ கர்மத்திற்கான அந்த யஜ்ஞத்திற்கான கர்மத்தை பற்று அற்று நன்கு இயற்று. அதை செய்வதிலே கூட நான் அறம் சார்ந்து வாழ்கிறேன் என்று பெருமை பெறக்கூடாது. நான் ஞானம் பெற்று விட்டேன் என்று ஊர் முழுவதும் பறைசாற்றி கொண்டு தெரியக்கூடாது. அதிலேயும் பற்று அற்று நன்கு இயற்றுதல். மேலோட்டமாக செய்தால் போதாது, அதை ஆழ்ந்து அக்கறையோடு அர்ப்பணிப்போடு செய்வது நன்கு இயற்றுதல். அப்போ இந்த கர்ம யோகம் என்பது மனதை அறிவோடு இணைத்து அல்லது ஆத்மாவை பரமாத்மாவோடு இணைத்து என் செயல் என்பதெல்லாம் என் செயல் அல்ல, என்னுள் இருக்கும் உன் செயலே என்று இறைவனிடத்திலே அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்வது. அதுதான் சரணாகதி என்று சொல்வார்கள். இந்த சரணாகதி என்ற சொல் இன்றைக்கு பக்தர்கள் மத்தியிலே பரவலாக பேசப்பட்டாலும் கூட என்னுடைய கருத்து, அந்த சரணாகதி என்ற வார்த்தை உச்சரிப்பதற்கு கூட யாருக்கும் தகுதி கிடையாது. அது உயர்ந்த பக்குவம், அது மிக மிக தூய்மையான தெய்வீகமான வார்த்தை சரணாகதி. ஏன் என்றால் சரண் அடைந்த பிறகு நான் என்பதே கிடையாதுங்க, இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் சரணாகதி. என் செயல் என்பதெல்லாம் என்னுள் இருக்கும் உன் செயலே என்று பூரணமாக தன்னை இறைவனுக்கு ஒப்பு கொடுப்பதுதான் சரணாகதி. அந்த சரணாகதி எத்தனை பேரிடத்துல இருக்கு? அது எப்போ வரும் என்றால் நான் என்ற தனித்துவத்தை இழந்த பிறகே சரணாகதி சாத்தியமாகும். அப்போ ஞானத்தின் உச்சம் சரணாகதி. ஆனால் பக்தி என்பது அறிவை பற்றிய பயணத்தில் அது முதல் படி. அதுல சரணாகதி சாத்தியமே கிடையாது. இனி பக்தியிலே ஆழ்ந்து அதுல இருந்து ஞானத்திலே எட்டி பிடித்து ஞானத்திலே பயணித்து ஞானத்தின் உச்சத்தில் முக்திக்கும் ஞானத்திற்கும்
இடைப்பட்ட ஒரு நூல் இலைதான் சரணாகதி. அந்த சரணாகதிக்கு பிறகு நான் என்ற ஒரு தனித்துவம் இருக்காது. எனதென்ற பொருள் ஏது, எனதென்ற செயல் ஏது, நீ அல்லால் உலகம் ஏது, மா தவமே என்று அனைத்தும் தன்னையே மறந்து இறைவனோடு ஒன்று விட்டுகின்ற நிலை சரணாகதி. அதனால் அவ்வளவு பெருமைமிக்க வார்த்தை நான் வரவிலே பேசுவது அந்த வார்த்தையை அவமதிப்பதற்கு சமம், கொச்சைப்படுத்துவதாகும். அதான் என்னுடைய கருத்து. எனவே யக்ஞ கர்மம் தவிர மற்ற கர்மத்தால் இவ்வுலகம் கட்டுண்டு கிடக்கிறது. எனவே யக்ஞத்திற்கான கர்மத்தை பற்றற்று நன்கு இயற்று. ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு விரிவான விளக்கம் இருக்கு. அது மிக மிக சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது கீதையில, இந்த ஸ்லோகங்களில. அதை மேலோட்டமாக புரிந்து கொள்வது சாத்தியம் இல்லை. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஊடுருவி போகின்ற போதுதான் வியாச பகவான் என்ன கருத்தை மனித குலத்திற்கு போதனை செய்திருக்கிறார் என்ற அந்த மேன்மையை, சிறப்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே செயல்களை இறை நீதிக்கு ஒத்தவாறு அமைத்துக் கொள்வது யக்ஞம். இதைத்தான் தக்ஷன் என்றும் தக்ஷ யக்ஞம் என்றும் தட்சிணாமூர்த்தி என்றும் சொல்கிறார்கள். அதாவது தக்ஷன் என்றால் சீடன், வடக்கு நோக்கி இருப்பவன் சீடன், தக்ஷன் பேர். தட்சிணாமூர்த்தி என்றால் அவர் தெற்கு நோக்கி இருப்பவர், தக்ஷின் என்றால் தெற்கு. அப்ப தெற்கு நோக்கி இருக்கின்ற குருஸ்தானம் தட்சிணாமூர்த்தி. அந்த குருவை நோக்கி இருக்கின்ற தக்ஷன் அவன் சீடன். இந்த சீடனுக்கும் குருவுக்கும் இடையிலே ஒரு பயிற்சி பரிமாற்றம் இருக்கிறது அல்லவா? தீட்சை கொடுத்து விளக்கம் தந்து கை தூக்கி விடுகின்ற ஒரு பரிமாற்றம் இருக்கிறது அல்லவா? அதற்கு பேர் தக்ஷ யக்ஞம். யக்ஞம் என்றால் அது ஒரு வேள்வி, ஆத்ம வேள்வி. ஆத்மாவை தரிசிப்பதற்காக நாம் பின்பற்ற வேண்டிய வேள்விதான் அது. இந்த தக்ஷ யக்ஞத்தில் வெற்றி பெற வேண்டும், நிறைவு பெற வேண்டும். அப்போ சிவபெருமானை அடையலாம் என்ற கருத்து தான் இந்த கதையில கூட சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ வடக்கு பார்த்திருத்தல், அதாவது சீடன் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்க, குரு தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார் இல்லையா? இந்த வடக்கு நோக்குதல் என்பதை வடக்கிருத்தல் என்று ஒரு 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 சம்பிரதாயம் உண்டு. இங்க தமிழ் சரித்திரத்துல அந்த வார்த்தை எங்கோ கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன வடக்கிருத்தல் என்றால், புலன் உணர்வுகளை அலட்சியப்படுத்தி புலன் இன்பங்களை தவிர்த்து விட்டு ஆத்ம தரிசனத்திற்காக இறைவனை நோக்கி மனம் குவிந்து பிரம்ம பிரயத்தனத்தை மேற்கொள்கின்றார்களே, அதுக்கு வடக்கிருத்தல் என்று பெயர். அதனால்தான் வடக்கு வாசல் வீடு ஞானத்தை நோக்கிய அமைப்பு என்று சொல்வார்கள். அதனால்தான் 8 திசைகளில் வீடு இருந்தாலும் வடக்கு திசை வீட்டுக்கு சிறப்பு அதிகம். அதோடு வடக்கு தெற்கு சேர்ந்திருந்தால் மிக சிறப்பு. அப்படிப்பட்ட வீட்டு மனைக்கு விலை அதிகம். ஏனென்றால் கிழக்கு என்பது செல்வத்திற்கான திசை என்று சொல்வார்கள். அது ஏன்னா சூரிய உதயமாகின்ற போது கதிர்கள் நேரடியாக வீட்டுக்குள்ள முழுமையாக பாயும். அப்ப அந்த ஆற்றல் நம்முடைய உடலுக்கு மேன்மை, உடலுக்கு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடும். அப்ப உடல் ஆற்றல் பெருகுகின்ற போது செயல் திறமை அதிகமாகும். அப்ப சிந்தனை திறமும் செயல்திறமும் மேம்படுகின்ற போது செயல்பாடுகள், தொழிலிலே வெற்றிகள் தேடி வரும். அப்போ தொழிலே வெற்றி பெற்றால் விளைவு என்ன? லாபம் தானே, செல்வம் தானே. எனவே கிழக்கு பார்த்த வாசல் செல்வத்திற்கு ஒத்ததாக இருக்கும். வடக்கு பார்த்த வாசல் அருட்செல்வத்திற்கு ஒத்ததாக இருக்கும். அப்ப வாழ்க்கை என்பது பொருளும் அருளும் இணைந்ததே. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லாக யாங்கு.
பொருளும் அருளும் வாழ்க்கையின் 2 பக்கங்கள் என்ற வள்ளுவர். அந்த 2ம் இணைந்த ஒரு மனைதான் வடகிழக்கு வாசல் என்று சொல்வார்கள். இப்படி இந்த இயற்கைக்கு ஒத்ததாக அமைவது அது தக்ஷ யக்ஞம் என்ற ஒரு வாழ்க்கை. சரி, இப்போ இந்த உலகத்திலே வாழ்க்கை தேவைகள் இருக்கு இல்லையா? அதைத்தானே காமிய கர்ம நிஷ்காமிய கர்மம் பேசுறோம். அப்ப இந்த உணவை உற்பத்தி செய்வது, இயற்கை வளங்களை வாழ்க்கை வசதிகளாக மாற்றுவது, அவற்றை பகிர்ந்து கொள்வது என்று ஒரு முறை உண்டு. அப்போ பங்கிட்டு வாழ்வது, பகிர்ந்து உண்பது மனிதனுக்கு அமைந்த ஒரு வாழ்வியல். ஏனென்றால் சமுதாய அமைப்பில இயற்கை வளங்களை எல்லோரும் சேர்ந்துதான் அதை வாழ்க்கை வசதிகளாக உருமாற்றி தரம் மாற்றி பயன்கொள்கின்றோம். அப்ப எல்லோரும் பங்கிட்டு தானே தூக்க வேண்டும். அதை கவிஞர் வாலி அழகா ஒரு 2 வரிகளை சொன்னார். உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பது உண்டு என்றார். அப்ப ஒவ்வொரு மனிதனும் உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறான். அந்த உழைப்பு ஒரு செழிப்பை தர வேண்டுமே தவிர அடுத்தவனை சுரண்டி வாழ்வது உழைப்பாக மாறிவிடக் கூடாது. இன்றைக்கு சர்வீஸ் செக்டார்னு சொல்லுவாங்க. அதாவது உற்பத்தி துறையை தவிர அதை நிர்வாகம் செய்கின்ற துறை, விநியோகம் செய்கின்ற துறை என்று வருகின்ற போது அதை சைபர் கிரைம்ஸ் வரைக்கும் இன்றைக்கு அதுவே தொழிலாக செய்பவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அப்ப இதெல்லாம் திருடி பிழைப்பதற்கு சமம் தானே, திருட்டு தொழில் தானே இந்த கிரைம் என்று சொல்கிறார்கள். எனவே அது மனிதனுக்குரிய வாழ்க்கை முறை அல்ல. பறித்துண்ணுதல், இன்னொரு ஜீவனை உணவாக கொள்ளுதல், விலங்கின வாழ்க்கை, பகிர்ந்து உண்டு வாழ்வதே மனிதனுக்கு அமைந்த வாழ்க்கை. இதை தவிர ஒரு வாழ்க்கையை மனிதனுக்கு இருக்கக்கூடாது. பின்பற்றினால் அவன் மனிதன் என்ற சொல்லுக்கு தகுதி அற்றவன். 10வது ஸ்லோகத்துல சிருஷ்டி துவக்கத்தில் பிரம்மதேவன் யக்ஞத்தோடே பிரஜைகளை படைத்து இதனால் விருத்தி அடையுங்கள், இது உங்களுக்கு காமதேனு ஆகட்டும் என்றார் என்கிறார். அதாவது சிருஷ்டி துவக்கத்தில் பிரம்மதேவன் யக்ஞத்தோடே பிரஜைகளை படைத்து இதனால் விருத்தி அடையுங்கள், இது உங்களுக்கு காமதேனு ஆகட்டும். அதாவது பைபிளில, அதாவது இந்த ஹோலி பைபிள் சொல்லுவாங்களே, பரிசுத்த வேதாகமம், அதுல ஆதியாகமம் என்று 1வது அத்தியாயம், அதுல 5ஆம் நாள் இறைவன் பல்வேறு ஜீவராசிகள் உருவாகவும் அவை தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டு சுகித்திருக்கவும் கடவது என்று ஆசீர்வதித்தார். அதாவது எந்த தத்துவமாக இருந்தாலும் தத்துவத்தை எழுதுவதற்கு ஒரு தரம் உண்டு. அதாவது இறை உணர்வு பெற்றவர்கள் தான் தத்துவத்தை எழுத முடியும். அந்த இறை உணர்வுடைய மதம் கிடையாது. அந்த இறை உணர்வுகளே மதம் கிடையாது. அப்போ எந்த மகான் எழுதிய தத்துவமாக இருந்தாலும் அதிலே பேதம் இருக்காது. அவருடைய உட்கருத்தை நாம் சீர்தூக்கி பார்த்தால் சமுதாயத்தில் நமக்கு போதிக்கின்ற பேதங்கள் எல்லாம் நம்ம ஏற்கின்ற வியாபாரத்தனம் என்பதை புரிந்து கொள்ளலாம். இப்ப இது என்ன சொல்றாங்க பைபிள்ல? 4 நாட்கள் பஞ்சபூதங்களை உருவாக்குறார். 5ஆம் நாள் பல்வேறு ஜீவராசிகள் உருவாகவும் அவை தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டு சுகித்திருக்கவும் கடவது என்று ஆசீர்வதித்தார். அதாவது மனிதனை தவிர கிட்டத்தட்ட 82 லட்சம் ஜீவராசிகளிலே மனிதன் படுகின்ற அளவுக்கு பிரச்சனைகளை சந்திக்கின்ற ஒரு ஜீவன் உண்டா? தேடி பாருங்க, வெட்கமா இருக்கும். இந்த ஒரு ஜீவன் தான் உலகத்திலேயே அதிக அளவு துன்பத்தை சந்திக்கின்றார். வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்று காரண காரியத்தை ஒரு 4 வரிகளில் சொன்னார் கவிஞர் கண்ணதாசன். அப்ப மனம் என்பதே நம்முடைய ஸ்திரம்
என்று கொண்டாலும் பலம் பலவீனம் ரெண்டும் மனதின் இரு பக்கங்கள். அதனால்தான் எல்லா சிக்கலும். இந்த மன இயக்கம் இல்லாத காரணத்தினால எல்லா ஜீவராசிகளும் அதற்கதற்கு அமைந்த வாழ்க்கை முறையிலே அது நிறைவாக வாழ்ந்து முடிந்து போகின்றன. அங்க துன்பத்திற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஏன்னா அங்க வறுமை இல்லை, நோய் இல்லை, சுதந்திரம் போராட்டம் என்பது இல்லை. அதனால் அவை மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். எனவே இதே நியதிப்படி ஏன் மனிதன் வாழக்கூடாது? ஏனென்றால் சிருஷ்டியின் துவக்கத்தில், அதாவது இறைநிலை எழுச்சி பெற்று இறை துகளாகி அந்த இறை துகள்கள் குவிந்து தொகுப்பிலே விண் என்ற தொகுப்பியக்கமாக மாறுகின்ற போது அந்த விண்ணுக்கு தான் பிரம்மா என்று பெயர். அந்த விண்வெளி என்று சொல்கிறார்களே அறிவியலிலே, அந்த விண்வெளி என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா விண் சுழல் பிளஸ் சுத்த வெளி ஈக்குவல் டு விண்வெளி. விண் சுழல் பிளஸ் சுத்த வெளி ஈக்குவல் டு விண்வெளி. இதைத்தான் சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது? சிவசக்தி அர்த்தநாரி என்று சொல்கிறது. இதேதான் இங்க பிரம்மலோகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ விண் இயக்கத்தால் உள்ள இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம், இதுவே பிரம்மலோகம். இந்த பிரம்மத்திற்கு மூலம் யாருங்க? பிரம்மா யாரு? விண் என்ற ஆற்றல். அப்போ சிருஷ்டி துவக்கத்தில் இயக்கம் தோன்றிய போது இறை துகளிலிருந்து விண் பிறந்த போது யஜ்ஞத்தோடு பிரஜைகளை படைத்து ஒரு இயக்க விதியோடு இயற்கை சட்டத்தோடு தெய்வ நீதியோடு இந்த உயிர்களை படைத்து இதனால் விருத்தி அடையுங்கள். இந்த தெய்வ நீதி இருக்கிறது, இயற்கை சட்டம் இருக்கிறது, இந்த அறத்தோடு இணைந்து வாழ்ந்து விட்டால் உங்களுக்கு இன்பமே சாஸ்வதம். தெய்வ நீதிக்கு உடன்பட்டு வாழ்கின்ற வரைக்கும் எந்த வகையிலே துன்பங்கள் உங்களை நெருங்க முடியாது. அதைத்தான் இங்க இதனால் விருத்தி அடையுங்கள், இது உங்களுக்கு காமதேனு ஆகட்டும். என்ன தேவையோ அப்பப்போ வந்து கொண்டே இருக்கும். தத்துவத்திலே தெளிவும் தொண்டு செய்கின்ற மனமும் இருந்தால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். குடி செய்வல் எனும் ஒருவருக்கு தெய்வம் மனிதற்று தான் முந்துரும் என்கிறது வள்ளுவம். அஞ்சாதே உனக்கு முன்னால் என்னுடைய சமூகம் செல்கிறது என்கிறது பைபிள். அப்ப இந்த 3 வசனங்களுக்கும் என்ன பொருள் என்றால், தெய்வ நீதியை மதித்து வாழ்பவர்களுக்கு தெய்வமே பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் துணையாகவும் அமைந்திருக்கிறது. அதான் மகர்ஷி சொல்லுவாங்க, பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக, ஒரு துணையாகவும் அமையுமாக. இப்படி இந்த ஸ்லோகம் மிக அற்புதமாக அந்த இயற்கை தத்துவத்தை நமக்கு விளக்கி சொல்கிறது. அப்போ இந்த பகிர்ந்து உண்ணுதல் பரித்துண்ணுதல் என்ற சொன்னேனே, இதுல பரித்துண்ணுதலை விட பங்கிடுதல் உயர்ந்தது. ஏன்னா நமக்குன்னு மட்டும் வைத்துக் கொள்ளாம எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்து உண்டு வாழ்கின்றோம். சரி, பகிர்ந்து உண்பதற்கு அங்க இருக்கணும் இல்லையா? இருந்தா தானே பகிர முடியும். ஒண்ணும் இல்லாத என்ன பண்ண முடியும்? வெறும் சட்டியில அகப்பையை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அப்போ படைத்தல் இதற்கு மூலம். அப்போ பரித்துண்பதற்கும் பங்கிட்டு வாழ்வதற்கும் படைத்தலே அடிப்படை. உற்பத்தி இல்லைன்னா எதை நான் பங்கு போட்டுக்கிறது? எதை நான் பிடுங்குவது? இருந்தா தானே பிடுங்க முடியும். எனவே பரித்துண்ணலை விட பங்கிடுதல் உயர்ந்தது, பங்கிடுதலை விட படைத்தல் உயர்வானது. ஏனென்றால் பறிப்பதற்கும் பங்கிடுவதற்கும் படைக்கப்பட்டவையே காரணம், அடிப்படை. அப்போ நாம் கண்டெடுத்த இயற்கை வளங்களை நாம் பகிர்ந்துண்பதற்கும் முறையற்று பறித்து வாழ்வதற்கும் அடிப்படையாகிறது. சரி, இப்படி படைத்த
படைத்த பொருட்கள் அல்லது உற்பத்தி செய்யப்பட்ட வாழ்க்கை வளங்கள் இவை எல்லாம் எல்லா மக்களுக்கும் பொதுவாய் ஆகிவிட்டால் பதுக்கிற வேலையும் இருக்காது, ஒதுக்குற வேலையும் இருக்காது. மனிதனை தவிர மற்ற ஜீவராசிகளுக்கு இந்த சிக்கல் கிடையாது. எனவே இந்த பூமியின் வளங்களை உருமாற்றுகின்ற நிலைக்குத்தான் கலை என்று சொல்லுவாங்க. அந்த கலையிலே மனதுக்கு களிப்பூட்டுபவற்றை நுண்கலைகள், ஃபைன் ஆர்ட்ஸ் என்று சொல்வார்கள். அப்போ இயல், இசை, நாடகம், ஓவியம் இவை எல்லாமே நுண்கலைகள், மனதுக்கு களிப்பூட்டக்கூடிய நுண்கலைகள். இந்த படைத்தல் என்ற செயலுக்கு யாகம், உருவாக்குதல், அழித்தல், கொடுத்தல், தானம், தர்மம் என்று சில வார்த்தைகள் உண்டு. இவற்றிலே கல்வியும் ஞானமும் கொடுக்க கொடுக்க இருவருக்கும் வளரும். கல்வியும் ஞானமும் ஆசானுக்கும் சீடனுக்கும் இருவருக்குமே வளரும். ஆனால் செல்வமோ மற்ற பொருட்களோ கொடுக்கின்ற போது ஒருவரிடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு அது இடம் மாறும். இங்க இருப்பது அங்க இருக்காது, இங்க இல்லாதது அங்க இருக்கும். சரி, இப்போ நம்முடைய அறிவு ஈஸ்வர பிரேமையோடு ஈஸ்வர அர்ப்பணத்தோடு நான் கொடுக்கிறேன் என்று நினைக்காமல் இந்த ஜீவனின் துன்பம் நீங்க நான் என்னுடைய கடமையை செய்கிறேன் என்று கருணையோடு ஆத்மார்த்தமாக கொடுத்தால் பொருளும் வளரும், பொருளும் வளரும் என்பது இயற்கையின் ரகசியம். மனிதனுக்கு தெரியாத இயற்கை ரகசியம். அப்படி வளரும் என்பதற்கு ஒரு உதாரணமா காட்டியதுதான் மகாபாரதத்துல கர்ணன் கதாபாத்திரம். துரியோதனன் அங்க தேசத்திற்கு அரசனாக முடிசூட்டி தந்தான். அந்த சிறு என்ன சொல்லுவாங்க, சிற்றரசர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிற்றரசன் தானே கர்ணன். அப்போ அங்க தேசத்தில் இருக்கின்ற செல்வத்தை மட்டுமே வைத்து கொண்டு வந்தவருக்கு எல்லாம் இல்லை எனாது அள்ளி வழங்க முடியுமா? அது எப்படி சாத்தியமாச்சு என்றால், வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் அளித்தவன் கர்ணவீரன். அந்த நிஷ்காமிய கர்மத்திலே அவன் தானம் செய்ததனால் பொருள் கூட வளர்ந்தது. அப்போ அறிவும் ஞானமும் மட்டும் அல்ல, பணமும் கூட வளரும். கொடுக்கின்ற முறை இருக்கிறது. அதாவது மகிழ்ச்சி வாழ்ந்த காலத்துல பல அன்பர்கள் மகிழ்ச்சி நேர சந்திக்கின்ற போது ஏதோ ஒரு பொருளோ அல்லது பெரும்பாலும் பணத்தை ஒரு கவர்ல வைத்து காணிக்கையாக கொடுப்பது வழக்கம். அப்போ ஒரு முறை ஒரு முரண்பட்ட நிகழ்ச்சி, கிட்ட நானும் ஒரு 15-20 பேராசிரியர்கள் எல்லாம் மற்றவங்க எல்லாம் இருந்தோம். அப்போ ஒரு அன்பர் சாமிஜி ஒரு சில கருத்துக்களை பேசிட்டு இருந்தாங்க. முடிந்த பிறகு எல்லோரும் வெளியே புறப்பட தயாராகின்ற நேரத்துல ஒரு அன்பர் அவருக்கு அன்றைக்கு பிறந்தநாள் என்று சொல்லி மறுசதத்துல ஒரு கவரை தந்து இன்றைக்கு பிறந்தநாள் சாமிஜி என்று ஆசி வேண்டி நின்னார். மகிழ்ச்சியும் வாழ்குளமுடன் என்று சொல்லி அவர் வாழ்த்தினாரு. அவரு மகிழ்ச்சியிட்ட அந்த கவர் தந்ததை பார்த்த உடனே மற்ற அன்பர்கள் உடனே ஆளாளுக்கு பணத்தை எடுத்து ஒருத்தர் 2 பேர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அவர் ஏற்கனவே தரணும் என்று சொல்லி அவர் கவர்ல போட்டு வந்திருக்கிறாரு. அவரை பார்த்து மற்றவங்க பணத்தை கொடுக்கணும்னு நினைக்கிற போது உடனே கவர் எங்க கிடைக்கும்? அப்ப பணமாக எடுத்து கொடுக்குறாங்க. மகர்ஷி சொன்னாங்க, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை எனக்கு எதுக்கு இப்படி எடுத்து எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னாரு. அப்போ ஒரு அம்மா பேசாம இருந்திருக்கணும். ஆனா என்ன சொன்னாங்கன்னா, சாமிஜி உங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு வளரும் அப்படின்னாங்க. உடனே சாமிஜி, ஓ அப்ப வளர்றதுனால கொடுக்குறீங்க அப்படின்னு வார்த்தையை சொன்னாரு.
எவ்வளவு ஒரு ஒரு மகானுடைய மனதை சில நேரத்துல ஒருத்தர் புண்படுத்திட்டாங்களே அப்படின்றத இன்னைக்கு நான் பார்த்தேன். எனவே அது அப்படி நினைச்சு கொடுத்தா வளராது. சாமிஜி கொடுக்குறோன்ற மாதிரி கொடுத்தா தான் அவருடைய நன்மை கிடைக்குமே தவிர, சாமிஜிக்கு நம்ம 1000 கொடுத்தோம்னா நமக்கு 2000 வரும்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணும் வராது. எனவே இதெல்லாம் அந்த கொடுக்கின்ற தன்மையிலே நான் இருக்கக்கூடாது. அந்த நான் இல்லாம நாம் யாருக்கு கொடுக்கிறோமோ அவருடைய உயிரை மதித்து அவருடைய மேன்மைக்கு செய்ய வேண்டிய கடமை என்று நினைக்கணும். நான் தரேன்னு கூட நினைக்கக்கூடாது. என்னுடைய கடமை இது என்று நினைக்கணும். அப்படி நினைத்தால் பொருள் கூட வற்றி போகாது. அது வளர்ந்து கொண்டே இருக்கும். சரி. இப்படி இல்லாம குடுத்தா நல்லது, சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பல பேர் கடன் வாங்கி கொடுப்பதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். கோவில் நிகழ்ச்சிகள், திருவிழாக்கள் வருகின்ற போது, ஐயோ குடுக்கலைன்னா புண்ணியம் கிடைக்காதே, நமக்கு மேற்கொண்டு நிறைய வசதி இது பொருள் வரவு இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு கடன் வாங்கி நன்கொடை கொடுத்தவங்களை நான் பார்த்திருக்கிறேன். இதெல்லாம் இறைவன் திருப்பி தர மாட்டான். கடன் தான் மிச்சமாகும். எனவே இது செல்வம் கொடுத்தால் வளரும் என்பது சத்தியத்தின் கோட்பாடு. ஆனால் நாம் சத்தியமாக மாறுகின்ற வரைக்கும் இதை தவறாக புரிந்து கொண்டு தானம் செய்தோம் என்றால் ஒரு நாள் பிச்சைக்காரனாக்கிவிடும். இதைத்தான் நாம் பல திரைப்படங்களிலே பார்த்திருக்கிறோம். பெரிய பெரிய ஜம்மாந்தியர்கள் எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து ஒரு நாள் பிச்சைக்காரனாக நின்றதை பார்த்திருக்கிறோம் இல்லையா சில திரைப்படங்களிலே. எனவே இதெல்லாம் அந்த சத்தியமாக நாம் மாறக்கூடிய நிலை, அதாவது நான் என்ற உணர்வே அற்று போய் எல்லாமே இறைவன், எல்லாமே இறைவனுடைய உயிர்கள் என்ற அந்த எல்லாரையும் ஒரே தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே. அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் பேரில்லை, இதை புரிந்து கொண்ட மனிதனை போல் தெய்வம் பேரில்லை என்றார் கண்ணதாசன். அது போல தன்னை போல் பிறர் எண்ணுகின்ற அந்த தன்மை கருணையோடு செயல்படுகின்ற போது அறிவும் ஞானமும் மட்டுமல்ல பொருளும் பணமும் வளரும். சரி, இதை மகிழ்ச்சி அவர்கள் ஒரு அருமையான பாடலில சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கின்றாங்க. அதை இந்த இடத்துல நாம் நிறைவு கூறுவது கடமை. அதாவது மகிழ்ச்சியுடைய கவிதைகளிலே என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் நான் அறியேன் என்று ஒரு கவி இருக்குங்க. என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் அறியேன். சரி, சாமிஜிக்கு எப்போ இந்த பூமி வாழ்க்கை முடியும் என்பது தெரியாதா? சரி, தெரியாதுன்னு வச்சுக்குவோம். நமக்கே நம்ம எப்போ பிறந்தோம்னு தெரியுமே, டேட் ஆஃப் பர்த். சாமிக்கு அது தெரியாதா என்ன? பிறகு என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் அறியேனுங்கிறாரு. எனக்கு பிறந்த தேதியும் தெரியாது, சாகர தேதியும் தெரியாதுங்கிறாரு. அப்ப இதனுடைய பொருள் என்னன்னு யோசிக்கணும். ஜனனம் ஆன தேதி எப்படி தெரியாம போகும் என்றால் இங்கே நான் யார்? அந்த கேள்விக்குரிய பதில் இங்கே தூக்கி நிக்குது. நான் யார்? அறிவே நான், ஆத்மாவே நான். இந்த ஆத்மா எப்போ பிறந்தது? டேட் ஆஃப் பர்த் என்ன? அது பல பிறவிகளை கடந்து கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு டேட் ஆஃப் பர்த் கண்டுபிடிக்க முடியாது. அதே போல இறைநிலை டேட் ஆஃப் பர்த் உண்டா? இல்லை. அப்போ இறை உணர்வை பெறுகின்ற போது நான் என்பது அற்று போகின்ற போது அங்கே பிறப்பு இறப்பு என்ற எல்லை கோட்டை கடந்து விடுகிறார்கள். அதைத்தான் நல்லவங்களுக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நல்லவங்களுக்கு காலம் இல்லை. நாம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? யார் நல்லவங்க சொன்னா கேட்கறாங்க அப்படின்னு இந்த காலம் நல்லவங்களை பொருத்தம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டோம். அப்படி இல்லை. நல்லவர்கள், அதாவது சான்றோர் ஆன்றோர் பெருமக்களுக்கு காலம் என்ற எல்லை கோடு கிடையாது. அதுதான் என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் அறியேன், எனினும் அவை இரண்டினையும் என் மனதில் கொண்டே பொன் முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன், புவி வாழ்வின் இயல்பொக்க பொது நலமே கருதி
நன்மை எனும் வழிகளிலே அவற்றை செலவாக்க நற்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையுமே அழைப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏகவெளி என துறவு எண்ணத்தில் பூண்டேன் என்று இந்த 8 வரிகள் சொல்றார். அப்போ எப்போ கொடுக்க வேணுமோ அப்போ கணக்கு பார்க்க கூடாது. பொன் முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். அது எப்போ கொடுக்கணும், யாரு கொடுக்கணும்? புவி வாழ்வில் இயல்பு ஒக்க பொது நலமே கருதி எல்லா மக்களுக்கும் எது நன்மை தரும், அப்படி ஒரு காரியம் நடக்கணும் என்ற நிலை வருகின்ற போது அனைத்தையுமே அளிப்பேன், கணக்கே பார்க்க மாட்டேன். சரி, எல்லாத்தையும் கொடுத்து விட்டா உங்களுக்கு என்ன, நீங்க எப்படி வாழ்வீர்கள் என்ற கேள்விக்கு விட என்ன சொல்றாரு? இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏகவெளி. இப்படிப்பட்ட ஞானிகளுக்கு என்ன தேவைங்க? ஒரு தேவை இருக்காது. அந்த தேவைகளை உணவு அடிப்படை தேவை அல்லவா, அது போல இந்த அடிப்படை தேவைகளை இறைவனை பொறுப்பெடுத்துக் கொள்வான். இதை விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார். கடந்த 12 ஆண்டுகளாக அடுத்த வேளை உணவு எங்கிருந்து வரும் என்று தெரியாமலே நான் வாழ்ந்திருக்கின்றேன் என்பார். 12 வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சாட்சியை சொல்றார். 12 வருஷம் வாழ்ந்துட்டேன், அடுத்த வேளை உணவு எங்கிருந்து வரும் என்று நான் எதிர்பார்க்காமலே வாழ்ந்திருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? குடி சேவல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மனிதற்று தான் முந்துரும். அஞ்சாதே, உனக்கு முன்னால் என்னுடைய சமூகம் செல்கிறது. தத்துவத்திலே தெளிவும் தொண்டு செய்கின்ற மனமும் இருந்தால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை இறைவன் தந்து கொண்டே இருப்பான். அப்போ வாழ்க்கை தேவைகள் அனைத்தையும் இறைவன் பொறுப்படுத்திக் கொள்கின்றான். அப்ப நம்முடைய கடமை என்ன என்றால், இறைவனை உணர்வது எனது கடமை, என்னை காப்பது இறைவனின் கடமை. ஆனா நாம என்ன பண்ணிட்டோம்? ஏன் வேலை நான் பார்த்துக்கிறேன் என்று இறைவனுடைய கடமையிலே நாம் குறுக்கிட்டு விட்டோம். அப்ப இறைவன் என்ன பண்ணினா, ஏன் வேலை நீ குறுக்கிட்ட, உன் வேலை நீ செய்யாம விட்டுட்ட. அப்ப ஆத்மாவை அறிவது, தெய்வத்தை அறிவது மனிதனின் கடமை. மனிதனை காப்பது, மனிதன் தேவன் அனைத்தையும் தந்து அவனை காப்பது தெய்வத்தின் கடமை. நம்ம தெய்வத்தின் கடமை நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம். நம்ம கடமை என்னன்னு மறந்தே போயிட்டோம். அத மாதிரி ஒரு கவியில சொல்லுவாரு, வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்து நிலம் மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் உனை மறந்தேன் இறைவா என்றார். இறைவனையே மறந்து போயிட்டேன், ஆனாலும் நீ என்னுள் நிறைந்து இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா அப்படின்பார். அதான் இறைவன் தடுத்தாட்கொள்வதுன்னு சொல்றாங்களே. ஏதோ ஒரு தருணத்துல ஒரு யூட்டர்ன், அது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் முற்றிலும் முரண்பட்ட ஒரு புதிய ஆன்மீக வாழ்க்கை அறிமுகமாகிவிடும். அதுக்கேற்ற கர்ம வினை பயன், புண்ணிய பயன் நம்மிடத்துல இருந்தால் அந்த திசை திருப்பம் நிகழும். அதைத்தான் சொல்றார், உன்னை மறந்தேன் ஆனாலும் நீ என்னை மீட்டு இன்ப உற்றாய் நிறைந்தாய் அப்படின்றார். இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே யக்ஞம், யக்ஞ கர்மம். அதனால் யக்ஞமே காமதேனு. அதாவது சுவாமி சித்பவானந்தர் சொல்வாரு, யக்ஞமே காமதேனு என்று உருவகமாக இயம்பப்படுகிறது. ஏன்னா நிறைய பேர் அப்படி ஒரு பசு இருக்குதுன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. கேட்டதெல்லாம் கொடுக்கும் காமதேனு பசு அப்படின்னு ஒரு நம்பிக்கை பக்தர் மனதிலே இருக்கிறது. அதை ஞானம் பெற்ற சுவாமி சித்பவானந்தர் சொல்றாரு, அப்படி ஒரு பசு எங்கேயும் இல்ல. உடல் உழைப்பு, அறிவு, பொருள் அனைத்தையும் இயற்கை நீதிப்படி சமுதாய நன்மையை ஒட்டி பயன்படுத்துவது யக்ஞம். இதை பின்பற்றினால் அறிவு வறுமையும் பொருள் வறுமையும் இருக்காது.
இப்படிப்பட்ட யக்ஞமே வாழ்க்கைக்கு வளம் சேர்ப்பதால் அதை காமதேனு என்று உருவகப்படுத்தினார்கள் என்று சுவாமி சித்பவானந்தர் அவருடைய பகவத்கீதை புத்தகத்துல விளக்குவரை தந்திருக்கிறார். எனவே யக்ஞம் என்ற அறச்செயல் சிறப்பு ஏனும், செல்வம் ஏனும், முக்தி முதலான அனைத்தையும் ஏனும். அடுத்து 11வது ஸ்லோகம். யக்ஞத்தின் வழியாக செயல் செய்கின்ற போது நீங்கள் தேவர்களை பேணுங்கள், தேவர்கள் உங்களை பேணட்டும், பரஸ்பரம் பேணி பெருநன்மை பெறுவீர். அதாவது இந்த யக்ஞ கர்மம், இயற்கை நீதிப்படி செய்ய வேண்டிய கர்ம யோகம் இருக்கிறதே, அந்த கர்ம யோகத்தின் வழியாக செயல் செய்கின்ற போது நீங்கள் தேவர்களை பேணுங்கள், தேவர்கள் உங்களை பேணட்டும், பரஸ்பரம் பேணி பெருநன்மை பெறும். இப்ப தேவர்கள் அப்படின்னு உடனேயே எல்லாருக்கும் மேலோத்து போயிடுவாங்க. தேவலோகம் ஒண்ணு இருக்குது, அங்க தேவேந்திரன் தான் ராஜா, தேவர்கள் அந்த அங்க வாழ்கின்ற ஆண்கள், தேவ கன்னிகைகள் அங்க வாழ்கின்ற பெண்கள், ராம்பாய் உருவசி மேனகை திலோத்தமையில் அங்க நடனமாடுகின்ற நம்ம சினிமா ஸ்டார் மாதிரி. அங்கே சோமபானம் என்பது ஒரு உயர்ந்த ரக மது, அது எங்க இலவசமா எல்லாரும் அளவிறந்து குடிச்சு சந்தோஷமா இருப்பாங்க என்று ஒவ்வொரு பக்தனும் தன்னுடைய மனதிலே ஒரு கற்பனை உலகத்தை சிருஷ்டித்து வைத்திருக்கின்றான். அப்படி சிருஷ்டித்து அவனுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா உண்மை என்ன என்று பார்க்கின்ற போது தேவர் என்ற சொல்லுக்கு புலன்கள் என்ற அர்த்தம். இந்த புலன்களுக்கு ஜீவகாந்தம் இல்லைன்னா வேலை செய்யுமா? முடியாது. அப்போ 5 புலன்களுக்கும் உடல் சார்ந்த சுகங்களை துய்ப்பதற்கு மூலமாக அடிப்படையாக இருப்பது ஜீவகாந்தம். அந்த ஜீவகாந்தம் தான் தேவேந்திரன். அப்போ யக்ஞத்தின் வழியாக செயல் செய்கின்ற போது நீங்கள் தேவர்களை பேணுங்கள், புலன்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், புலன்கள் உங்களுக்கு நன்மை செய்யும். அப்போ நாம் புலன்களை காக்க வேண்டும், புலன்கள் நமக்கு துணை செய்யும். இப்படி பரஸ்பரம் பேணி பெருநன்மை பெறுவீர்கள். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு உண்மையான வியாச பகவான் நினைத்த கருத்து. சரி, இப்போ புலன்களை பாதுகாப்பது பேணுவது என்றால் அளவுமுறை காப்பதுன்னு அர்த்தம். இப்போ 5 புலன்கள், மெய்வாய் கண்மூக்கி செவின்னு சொல்லக்கூடிய ஞானேந்திரியங்கள், அதே போல கைகள் கால்கள் எருவாய் கருவாய் வாயின்னு சொல்றோமே, அதுக்கும் காந்தம் என்ற உயிர் சக்தி இல்லைன்னா செயல்பட முடியாது. அப்போ ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, அதாவது செயல் புலன் 5, உணர்புலன் 5, இந்த 10 புலன்களுக்கும் தேவேந்திரன் என்ற ஜீவகாந்தமே அடிப்படை. அப்போ இந்த 10 புலன்களையும் அளவு முறையோடு பயன்படுத்தக்கூடிய ஒரு பக்குவம் வேண்டும், மனப்பக்குவம் வேண்டும். அது எப்படி கிடைக்கும்? தத்துவத்தை கேட்டு உணர்ந்து வாழ்க்கை நெறிகளை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை என்னென்ன தேவை என்ற அளவுமுறை எல்லாம் தெளிவுபடுத்தி இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்பதை புரிந்து ஏற்றுக்கொண்ட மனிதனுக்குத்தான் அளவுமுறை சாத்தியமாகும். கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று வாழ்கிற மனிதனுக்கு இதுல நாட்டமும் இருக்காது, இந்த தத்துவம் புரியாது. எனவே இந்த பொருள்களை பாதுகாத்து நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, அடுத்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். யாகத்தால் பேணப்பட்ட தேவர்கள் உங்களுக்கு நாடிய போகங்களை நல்குவார்கள். அங்கனம் அவர்களால் கொடுக்க பெற்று அவர்களுக்கு கைமாறு செய்யாமல் நுகர்பவன் திருடன் என்று 12ஆம் ஸ்லோகம் பேசுகிறது. அதாவது அனுபவங்களில் மனம் சிக்கிக் கொள்வதால் நித்திய கர்மாவிலிருந்து காமிய கர்மா என்று மாறுகிறது என்பதை பார்த்தோம். இந்த காமியம் என்ற ஆசைகள் பேராசைகளாக மாறி எல்லா சுகபோகங்களும் சம்பத்துக்களும் எனக்கே வேண்டும் என்ற பேராசையாக உருவெடுக்கிறது. அப்போ தேவர்கள் என்ற புலன்கள் மூலம் பொருட்களோடும் மக்களோடும் தொடர்பு கொண்டு இன்பம் அடைகிறோம்.
இந்த புலன்களுக்கு நன்றி பாராட்டாமல் மேலும் மேலும் வற்புறுத்தி அவற்றை பயன்படுத்துவது திருட்டுக்கு சமம். எனவே உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம் என்ற 4லும் அளவுமுறை காத்து உடற்பயிற்சி, காயல்ப பயிற்சி என்று செய்வதே புலன்களுக்கு காட்டுகின்ற நன்றி. அப்போ கிடைக்கின்ற வரைக்கும் பெரிதாக தோன்றி கிடைத்து அனுபவித்த பிறகு இவ்வளவுதானா என்று எண்ண வைத்து இதைவிட மேம்பட்ட ஒன்று, இதைவிட சிறப்பான ஒன்று, இதைவிட பெரிதான ஒன்று, இதைவிட அழகான ஒன்று கிடைக்காதா என்று ஏங்குகின்ற மனமே பேராசை வயப்பட்ட மனம். இந்த பேராசிய துன்பத்திற்கு காரணம் என்று புத்தர் முதல் பல மகான்கள் பேசுகிறார்கள். எனவே இப்படி ஒவ்வொரு நிலையிலேயும் இந்த புலன்களை பயன்படுத்தி நாம் வாழ்கின்றோம். அப்போ அதை நாம் பாதுகாத்து நன்றி பாராட்டவில்லை என்றால் வாழ்க்கை என்னாகும்? பல வகையிலே சிக்கல்களும் துன்பங்களும் உருவாகும். எனவே இதை அளவுமுறை காத்து பயன் கொள்ள வேண்டும். அப்போ புலன்கள் மட்டுமல்ல, புலன்கள் மூலம் நாம் சம்பாதிக்கின்ற சொத்து கணக்கு, நாம் கொடுக்கின்ற தான தர்ம கணக்கு, இப்படி எல்லாம் ஒரு பேலன்ஸ் ஷீட் இருக்கு. அந்த பேலன்ஸ் ஷீட் பார்க்கின்ற போது கொடுப்பது இல்லை, எடுப்பது மட்டுமே என்றால், கொடுப்பது இல்லை, எடுப்பது மட்டுமே. நம் அரசியல்வாதிகள் அவன் திருடன். கொடுப்பது குறைவு, எடுப்பது அதிகம். வியாபாரிகள் அவன் கடன்காரன். எடுத்தும் கொடுத்தும் வாழ்பவனே மனிதன். கொடுப்பது அதிகம், எடுப்பது குறைவு என்றால் அவன் கர்ணன். எடுப்பதே இல்லை, கொடுப்பது மட்டுமே என்றால் அவன் இறைவன். எனவே இந்த கணக்கை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதை சீராக பராமரித்துக் கொள்ள வேண்டும். எனவே களவு என்பது ஏதோ பூட்டை உடைத்து உள்ளே போய் எடுப்பதும் களவு அல்ல. அது சரியான டெஃபினிஷனே இன்னும் குற்றவியல் துறையில எழுதப்படவில்லை, சமுதாயத்திலேயும் அதை பின்பற்றப்படவில்லை. அது சரியான ஒரு அளவுகோல் விரித்தோம் என்று சொன்னால், ஏற்கனவே சொன்னேனே, உலகத்தை திருடல் சரி பாதி, அந்த கணக்கு தான். சரி, இதோடு இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்வோம். அடுத்து 13ஆம் ஸ்லோகம் முதல் அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்று வரை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. மிக்க நன்றிகள் ஐயா. மிகச் சிறப்பான சிந்தனைகளை இந்த சிந்தனைகளை கேட்க வேதாத்ரி மகர்ஷியின் சிறப்பு, வேதாத்திரியத்தின் மகிமை இன்னும் சிறப்பாக புரிகின்றது ஐயா. எவ்வளவு தூரம் வேதாத்ரி மகரிஷி இந்த விளக்கங்களை எல்லாம் வேதாத்ரி மகரிஷி எமக்கு தந்திருக்கின்றார் இலகுவான முறையிலே என்பதை நன்கு புரிந்து கொள்ள முடிகின்றது. மிகச் சிறப்பையா. மிக அருமையாக இருந்தது. தொடர்ந்து இந்த சிந்தனை வழியை கேட்க வேண்டும் போல ஒரு அவாவை தந்திருக்கின்றது. அதே நேரத்தில் என்ன ஐயாவுடைய என்ன பகவத்கீதையும் வேதாத்திரியம் என்ற அந்த நூலையும் ஆழமாக கற்க வேண்டும் என்ற அவாவையும் இன்றைய சிந்தனை வரை நமக்கு தந்திருக்கின்றது ஐயா. மிக்க நன்றிகள். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்விகள் பதில்களுக்கு செல்லலாம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். வாழ்க வளமுடன். ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அதாவது இன்றைக்கு மிகவும் சிறப்பான ஒரு இந்த ஒரு ஐயா என்னன்னு சொன்னால், நீங்கள் அந்த மகரிஷி வந்து எளிமையாக சொல்லியிருக்கிறார். அதை நீங்கள் இன்னும் எளிமையாக்கி சொன்னபடினாலே பெரிய கேள்விகள்னு சொல்லி வர இல்லை. ஆனால் ஒரு கருத்து கூட உங்களுக்கு ஒரு கருத்து கூட போகின்றேன். என்னென்னு சொன்னால், நான் கனகாலமாக யோசித்தது, அதை
உங்களுடைய சிந்தனையோட எல்லாம் முடிஞ்சு வீட்டில் தான் சொல்ல வேணும்னு யோசிச்சினான். ஆனால் எனக்கு அது பொறுக்க முடியவில்லை. என்னென்னு சொன்னால் இன்றைக்கு சொல்லி ஆக வேணும் ஒன்று. அடுத்தது வந்து உங்களுக்கு அந்த நுழைவு ஈட்டோண்டு வரக்கூடாது. நீங்கள் தொடர்ந்தங்களை சின்ன செய்ய அந்த சிந்தனைகளை கேட்க கேட்க இன்னும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு தலைப்புகளில் வந்து உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கணும்ன்ற மாதிரியான ஒரு சிந்தனை. அதனுடைய அந்த நிறைவேண்டது கிடையாது. அந்த கருத்து என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அந்த இறை விஞ்ஞானம் தொடங்கும் பொழுது நான் நினைக்கிறேன் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டோ செகண்ட் பார்ட்டோ சொல்லும்போது ஒரு ஆளை பேர் சொன்னீங்க. அதாவது வந்து ஒரு மகான் மனிதனங்கி என்று தேடித்திரிகிறான், தேடிக்கொண்டு செஞ்சான் ஒரு லாமம் கொண்டுன்னு சொல்லி. அப்போ எனக்கு அது உங்களுக்கு சொல்ல வேணும்னு ஞாபகம் வந்தது. ஆனால் நான் வந்து சொல்ல இல்லை. அவருடைய பெயர் வந்து டியோஜினிஸ் என்று சொல்லி ஒரு கிரேக்க தேச தத்துவஞானி. அவர் வந்து என்ன பேருங்கய்யா? டியோஜினிஸ், DIOGENES, டியோஜினிஸ். டியோஜினிஸ். அவர் வந்து கையில் ஒரு லாம்பு ஒன்று வச்சிருப்பார், மற்றொரு நாய் ஒன்று வச்சிருப்பார். அந்த லாம்பை தூக்கி பிடிச்சபடி மனிதனங்கே மனிதனங்கே என்று அவருக்கு பார்க்குறவ எல்லாரே மனுஷன் மேலே தெரியல. அப்போ மனிதனங்கேன்னு கொண்டு அடுத்தது இந்த நாயை வந்து அவருக்கு மனுஷன நம்பிக்கை இல்லை. ஏன்னா நாயண்டான வாராட்டிக்கும் மனுஷன் வந்து இண்டை காட்டுவார், நாளைக்கு விட்டு போடுவார். அந்த இதுல வந்து அவர் நாயையும் அந்த லாம்பையும் தான் கொண்டு தெரிகிறாரு. அவர் வந்து அலெக்சாண்டர் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தவர். அந்த அதை சுருக்கமாக சொல்ல டைமாக நான் சுருக்கமாக அதை முடிக்கணும் சொல்ல. அப்போ அவர் வந்து சொன்னா அலெக்சாண்டர் வந்து இந்தியா நோக்கி படையெடுக்க புறப்பட போறார். அப்போ பொழுது அவருக்கு அலெக்சாண்டருக்கு இவரில் ஒரு மதிப்பு இருக்கு இந்த டியோஜினிஸ்ல. அப்போ சொல்லிட்டு போவோம்னு சொல்லிட்டு இவரை தேடி போனால் இவர் ஒரு ஆற்றங்கரையில் நாயோட இருக்கிறார். அப்போ அவர் சொல்லுவார், நான் இப்படி படையெடுக்க போறேன், பேரரசன் அவரம் அப்படி சொல்லிக்க அவர் ஆண்டு கேட்டு கொண்டிருப்பார். கேட்டுட்டு சரி இதெல்லாம் செய்து முடிய என்ன செய்ய போறேன், செய்து முடியாது என்ன செய்ய போறேன், அதெல்லாம் செய்து முடியத்தான் தான் வந்து ஆறுதலாக ரெஸ்ட் பண்றேன்னு சொல்லி. அப்ப அவர் இந்த நாய்க்கு பார்த்து சொல்லுவார், இந்த டியோஜினிஸ் இதை சொல்றத கேட்டியோ, இப்ப நானும் நீ அமைதியாக செய்யறத இவர் இவ்வளவு உயிரில்லாத்தையும் கொண்டு இவ்வளவு செய்து போட்டுத்தான் அதை செய்ய போறார். சொல்லுவார், உனக்கு அதுதான் தேவை, எங்களுக்கு பக்கத்துல வந்துடுன்னு சொல்லி. அப்ப அலெக்சாண்டர் சொல்லுவார், இல்லை தனக்கு மனத்துல அந்த ஆசை வளர்ந்துட்டது, அனுப்படினாலே அதை செய்து முடிக்காதான் அது தீரும். அப்ப இவர் சொல்லி விடுறார், நீ போன வழி திரும்ப மாட்டேன்னு சொல்லி. அப்ப இதை வந்து அலெக்சாண்டர் இறக்குற நேரத்தில் அஞ்சு யோசிக்கிறார் சொன்னதை. அப்படி ஒரு அது இன்றைய எனக்கு ஒருக்கா ஒரு கட்டத்துல இந்த கிழத்தேய ஞானிகளும் மேலத்தேய ஞானிகளும் எப்படி என்று பார்க்கணும்னு ஒரு விருப்பம் வந்தால் ஒரு சின்ன ரிசர்ச் ஒன்று செய்து பார்க்க இது எனக்கு இந்த தகவல் கிடைச்சது. அதே மாதிரி இதையா கிரேக்க தேசத்துல அதே மாதிரி போய் தர்மர் வந்து அங்க கீழே தேசம் இந்தியாவில் காஞ்சியில பிறந்து சீனாவிலே வாழ்ந்தவர். இதுல நான் இதை சொல்ல வந்தது என்று சொன்னால், இவர் சீனாவுக்கு போகைக்குள்ள சீனாவில் 2 பெரிய அரசர்களை சந்திக்கிறார். தென் சீனாவில வு என்ற ஒரு அரசனையும், சீனாவில பே என்ற ஒரு அரசனையும். அப்ப இதுல முக்கியமாக சொல்ல வந்ததுன்னு சொல்லி சொன்னால், அப்ப இந்த தென் சீனாவில அந்த வு என்ற அரசனை போய் சந்திக்கும் போது அந்த அரசன் பேருக்கு பெரிய ராச மரியாதை எல்லாம் செய்து பெரிய கௌரவம் எல்லாம் கொடுத்து அப்படியே அரண்மனையில் கொண்டு வச்சு எல்லாம் கரு வச்சதுக்கு பிறகு அந்த ஓய்வு நேரத்துல அவர் அந்த அரசன் சொல்லுவார், இவருக்கு தான் செய்த நற்காரியங்களை சொல்லுவார். தான் எத்தனையோ மடங்கள் கட்டி வைத்தேன், எவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுத்தேன், அப்படிலாம் சொல்லி அது கடைசியில கேட்பார், இவர் எனக்கு என்ன கிடைக்குமென்று கேட்பார். அவர் கேட்டது தனக்கு புத்தி கிடைக்குமோன்னு சொல்லி உடனடியா போய்தர் எதுக்கும் இல்லை, நரகலோகம் ஒன்று இருக்குமென்னு சொன்னா நீ அங்கதான் போய் சேருவேன்னு சொல்லி. அப்ப உனக்கு வந்து தன்முனைப்பு இருக்கு, நான் தான் செய்தேன்னு சொல்லி உனக்கு பேராசை முதல்ல மறைந்திருக்கிறது. அது என்ன இதேன்னு சொல்றேன்னு சொல்லி சொன்னால், ஐயா இந்த சிந்தனை உரைகளிலும் இந்த போய் தர்ம சொன்ன மாதிரி உங்களோட கருத்துக்களை மனதில் வந்து டக்கு டக்குன்னு சொல்றீங்க நீங்கள். அப்ப எனக்கு ஐயா சொல்லும் பொழுது எனக்கு இந்த ஞாபகம் மாறுது. அப்ப சிந்தனை எல்லாம் முடிஞ்சு வீட்டிலே ஐயாவுக்கு தற்காலிக தர்மர் சொல்லி ஒரு பட்டம் கொடுப்போன்ற மாதிரி மனதுக்கு வாழுது எனக்கு. ஆமையா அதுதான் ஐயா. அப்ப இதுல என்ன ஒரு கருத்து என்னடா ஐயா, இன்னொன்று பாத்தீங்கன்னு சொன்னால், அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த டியோஜினிஸ் காலத்துல வாழ்ந்தது வந்து அலெக்சாண்டர். இந்த
சைனாவில் வந்து இந்த பெரிய பேரரசுகளும். ஆனா இவன் கடைசி தோழிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பக்கம் ஞானிகள், மற்ற பக்கம் பேரரசர்கள். ஈட்டில இந்த ஞானிகள் வந்து அந்த வாதாடிய நேரங்கள்ல எல்லாம் பேரரசர்களும் தடமாறுனதே தவிர இந்த ஞானிகள் நின்றமோ அங்கதான் கடைசி வரைக்கும் நின்றவை. கடைசியில இந்த பேரரசர்கள் தான் இந்த ஞானிகள் சொன்னா சரின்னு சொல்லி அது பக்கம் வந்ததை தவிர இவர்கள் மாறவில்லை. இதான் ஐயா என்னென்றால் முடிக்க வைக்க என்னன்னு சொன்னால் 2 விஷயம். ஒன்று வந்து நான் சொல்ல வேண்டி வந்தது என்னன்னு சொல்ல என்னுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, ஐயாவினுடைய சிந்தனைகள், ஐயாவின் கருத்துக்கள் பக்பட்ட பொருளெல்லாம் போய் வரணும் போற அது உண்டு. அடுத்தது யார் என்னதான் செய்து எவ்வளவு தூரம் தான் போய் எவ்வளவுதான் மில்லியன் இல்லை கோடிதான் வந்தாலும் கடைசியில ஆத்மீயத்துக்கு தான் மனசு சேரணும். அது 2வது. அந்த கருத்து தான் ஐயா சொல்றதுக்கு விரும்பினான். மற்ற ஒரு கேள்வி ஐயா, ஒரு கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த நீங்கள் சொல்லி அந்த என்ன பொருளுக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் அவ்வுலகம் இல்லை அப்படி என்று சொன்னீங்க. இன்னொரு காட்சி நீங்கள் மனிதன் தான் ஜீவராசிகளில் துன்பத்தை கூட அனுபவிக்கிறான் கருத்து, அப்படி ஒரு கருத்து இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு போனீங்க நீங்கள். அப்ப வந்து இப்ப சிவாயா சொன்ன மாதிரி நான் கிட்ட உங்களுடைய அந்த பகவத்கீதை, அந்த கீதாபதேசம் அதை பார்க்க தொடங்கியிருக்கு. அப்படி பார்க்கும் அது போகும்போது வெப்சைட்டு போகும் பொழுது சும்மா அங்கெல்லாம் பார்ப்பேன். அப்படி போகும்போது விவரம் எல்லாம் இருக்கும். அப்ப பார்த்தாங்க ஐயா, இந்த குப்பை கூலங்களுக்கு எல்லாம் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ், 2 மில்லியன் 20 அப்படி இப்படிலாம் இருக்கும். நான் பெரும் நல்ல சிந்தனை முறைகள் இந்த இதழ் எல்லாம் பார்த்துருக்கிறேன். அதுல பாராக்கள் செய்யாம மிக குறைவு, 500க்கு மேல உள்ளாம தாண்ட இல்லை. அப்ப நான் யோசிப்பேன், அடப்பா உலகத்துல இவ்வளவு நல்லதெல்லாம் சொல்லியும் இப்படியெல்லாம் ஆட்கள் போய்கொண்டிருக்கணும். நீங்கள் இன்னொன்று ஒரு பாட்டு ஒன்று சொன்னீங்க, என்ன உலகத்தில் என்ன இந்த உலகத்தில் திருடர்கள் சரி பாதி அப்படியே சொல்லி போட்டு திருடர்கள் சரி பாதி, பாதி அப்படி சொல்லி போட்டு பேருந்து கடையை சொன்னீங்க, சரி பாதி இல்லை அதிகமாக கூடாதுன்னு சொல்லி அதிகமா பெரும் பாதி. அப்ப அப்படி இருக்கும் பொழுது என்னன்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னால், எனக்கு அடிக்கடி முதியவங்களை கேட்டிருக்கிறேன். அப்ப நீங்க நாங்கள் உலகத்தை பார்க்கும் பொழுது நாங்கள் இவ்வளவு எல்லாம் பிரசங்கம் எல்லாம் செய்தாலும் இந்த உலகம் போற போக்கை பார்க்க இந்த உலகம் இந்த நீங்க சொன்னீங்களே இப்ப நிஷ்காமிய கர்மா அந்த வாழ்க்கைக்கு வர முடியுமா பிராக்டிக்கலாக? அவர்கள் ஐயா சாத்தியமில்லை, இப்போதைக்கு சாத்தியமில்லைங்க ஐயா. அந்த இடைக்கு வந்தா தான் எல்லா சிக்கலும் தீரும். ஆனா உலகத்தின் தலைவர்கள் அதுக்கு வெளிவிட மாட்டாங்க. இப்போ உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் யாருன்னா தலைவர்கள் தானே. அதனால சொல்லுவாங்க, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்கள் எல்லாம். சோ தலைவர்களுக்கு ஞானம் வந்தா தான் மக்களுக்கு தீர்வு கிடைக்கும், ஞானம் கிடைப்பதற்கான வழி கிடைக்கும். அது வராத வரைக்கும் உலகத்துல பிரச்சனைகள் தீராது. அப்போ இன்னைக்கு உலக அரசியல் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகள்லையும் பட்டினிக்கும் நோய் மருத்துவத்துக்கும் இவ்வளவு சிக்கல் ஒரு காரணம் என்னன்னு பாருங்களேன், சில வளர்ந்த நாடுகள் செய்யக்கூடிய ஒரு அரசியல் தான். அப்போ யுத்தம், உணவு பற்றாக்குறை, மருத்துவத்துறை, இது எல்லாமே மக்களுடைய உழைப்பால் பெற்ற பணத்தை கொள்ளடிக்கிற துறைகள் தான் இதுவெல்லாம். ஸோ இது சரியாகாத வரைக்கும் உலகத்துல மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது. ஸோ இப்போதைக்கு வருமானா சாத்தியம் இல்லை. ஸோ எங்கெந்த காலத்துல பார்க்க முடியாது ஐயா, நம்ம காலத்தில் பார்க்க முடியாது நிச்சயமா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்து ஜனாலையா. வாழ்க வளமுடன் பழனிசாமி ஐயா. மிக சிறப்பான சிந்தனை உரை. வளமையாவே அந்த தான் தனது எல்லாத்து அந்த ஈகோ இல்லாம ஒன்றையும் செய்து கொண்டு அதே மாதிரியே அப்படியே போயிடணும், அதுல தங்கி நான் செய்தேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க உரையில. அது எனக்கு யோசிச்சு பார்க்கல. உண்மையில உங்களைத்தான் ஐயா பாராட்ட வேண்டி வருது. நான் முந்தைய ஒரு உரையில நான் உங்களை கேட்டிருந்தேன், ஐயா எவ்வளவு அறிவு எல்லாம் இருக்கு உங்களுக்கு, நீங்க ஞானம் பெற்றுட்டீங்களான்னு கேட்டேன். நீங்க சொன்னீங்க அப்படி எல்லாம் இல்லை, அது இல்லை, அது வந்தா வரும், வேறாட்டி பரவாயில்லை என்ற மாதிரி சொன்னீங்க. நான் இன்றைக்கு பார்த்தா அந்த
கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தகண்ட திருக்குறள் மாதிரி நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அதை அப்படியே சொல்லிட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி போறீங்க இல்லையா? உங்களை பாராட்டம் இருக்கவே முடியுதில்லை. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி நன்றி. ஐயா. தெரிந்து கொள்வதற்கும் பேசுவதற்கும் வாழ்வதற்கும் டிஃபரன்ஸ் இருக்குங்க ஐயா. அதனால நான் சொன்னேன் அது. கற்க கசடர கற்பவை நிற்க அதற்கு தக அந்த பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா? 100% வந்து வாழ்ந்துட்டா நம்ம எஸ் அப்படிங்கலாம். 100 வரலையே, அப்போ அது வரைக்கும் நோ தானே. வரலேன்னு நக்கிறதே ஒரு 4 அகந்தை இல்லாத அடக்கம் தானே ஐயா. கட்டுறதுக்கே அடக்கம் தேவைதான். ஏன்னா அது நம்ம விட நிறைய தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அது தேவைதான். எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விதமா பாக்குறாங்க ஐயா. ஒவ்வொன்றை பார்த்தாலும் ஒரு விதமான கருத்து இருக்குது. ஆனா இது நீங்க பாக்குற விதம் வந்து உண்மையா ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறப்பான கருத்தா இருக்குது. அதுதான் ஐயா. ஏன்னா நான் வந்து வேதத்திரத்தை மையமா வச்சுதான் பாக்குறேங்க ஐயா. வேதத்திரத்துக்கு பொருந்தலை அப்படின்னா யோசிப்பேன், மறுபடியும் யோசிக்கணும், பொருந்த வரைக்கும் யோசிக்கணும். அப்பவும் வரலன்னா அந்த கருத்து தவறுன்னு விட்டுறணும். அதை வந்து நம்ம எடுத்து பேசுவது இல்லை. வேதத்திரத்துக்கு பொருந்தாத புராண கருத்துக்களை வந்து நான் கையாள்வது இல்லை. எந்த ஒரு கருத்து இருந்தாலும் ஐயா நீங்க அது வேதாத்திரியத்தோட பொருத்தி அதுக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சு உங்களுக்கு விளங்கக்கூடியத மாதிரி சொல்லிடுறீங்க. அது சொல்லிடுறீங்க ஐயா. அது பெரிய திறமை தானே. அது கூட பிளெண்டிங் ரெண்டையும் இணைக்கிற ஒரு அனுபவம் தாங்கய்யா. 32 வருஷம் ஆச்சு இல்லையா? இதுல நம்ம சிந்தனையை செலுத்துகின்ற போது பல கருத்துக்கள் வந்து புதிய புதிய கருத்துக்கள் கூட வரும் இல்லையா? ஆமா ஐயா. ஆமா ஆமா. அது அனுபவத்தினுடைய வெளிப்பாடுதாங்க. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. இன்னொரு சின்ன விஷயம் கேட்கணும் உங்களுக்கு பர்சனல் கேள்வி ஒன்று சொல்லி சொல்லுங்க ஐயா. வேதாத்திரியத்துக்கு வரும் எனக்கு பார்க்கையா நீங்கள் வேதாத்திரியத்துக்கு வரும் முன்னமே உங்களிடம் அந்த ஆத்மீக ஆராய்ச்சிகள் கணக்கு ஆராய்ச்சிகள் செய்து ஒரு ஆத்மீக ஆழ்ந்த அறிவொன்று அப்படி வந்து வெறும் கண்ணாசுடைய பாடல் ரசிப்புல தான் இருக்குந்ததே தவிர மற்றபடி எனக்கு ஆன்மீகத்தை பற்றிய ஒண்ணுமே தெரியாது. எனக்கு ஏதோ கோவிலுக்கு போவோம், பூஜை பண்ணுவோம், வருவோம். திரைப்பாடல் பொழுதுபோக்கு கேட்கிற போது கண்ணாசுடைய தத்துவ பாடல்கள்ல ஒரு ஈர்ப்பு உண்டு. அவ்வளவுதான் தவிர ஆன்மீகத்துல எனக்கு வேற எந்த இதுவும் கிடையாதுங்க. என்னடா ஐயா காரணம் என்ன, நீங்கள் வேதத்தை பற்றி கதைக்கிறீர்கள், இந்த ஆத்மீய அந்த என்ன பகவத்கீதை எல்லாம் ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணுறீங்க. கந்த புராணம், சிவபுராணம் ஒன்று செய்திருக்கீங்க. அதுவும் பார்த்தேன் நான். ஆமாங்கய்யா, சிவபுராணம் பேசியிருக்கேன். ஒரு 6 மணி நேரம் பேசியிருக்கேன். திருப்புகளுக்கு அதுக்கு போய் செய்கிறீங்கள். திருப்புகள் போகல, சிவபுராணம் மட்டும் பேசியிருக்கேன். ஐயா திருப்புகளில் ஐயா திருக்குறளுக்கு கருத்து சொல்லியிருக்கேன். திருக்குறள் வந்து முழுக்க 1080 குறட்பாக்களுக்கு நூல் எழுதியிருக்கேன். அதான் ஐயா பேசினது 27 அதிகாரங்களுக்கு விளக்கம் பேசியிருக்கேன் இது வரைக்கும் ஒரு மண்டலத்துல. இல்ல அப்படியெல்லாம் திருக்குறள் அதிகமா யாரும் விரும்புறது இல்லை. அதனால அந்த அதை பத்தி அதிகமா நம்ம பேச்சுக்கு எடுத்துக்கலைங்க. ஒரே ஒரு மன்றத்துல மட்டும் திருக்குறள் தொடர் நிகழ்ச்சி கொடுத்தாங்க. அதுல 27 அதிகாரம் வரைக்கும் போனோம். அது நின்று போச்சு பிறகு. இல்லையா அப்படியெல்லாம் கணக்கெல்லாம் செய்திருக்கிறீங்க ஐயா. அதோட அந்த பேங்க்ல வேலை செய்யுங்க, ஆடிட்டரா இருந்திருக்கிறீங்க. அப்ப இந்த கடமையில அந்த மேல அதெல்லாத்தோடும் வந்து இவ்வளத்தையும் பாய்ச்சி படிக்க உங்களுக்கு எப்படி அந்த டைமுகள் அந்த எப்படி ஐயா முடிஞ்சது? இல்ல, எனக்கு வாசிப்பு குறைவுங்க ஐயா. வாசிப்பு குறைவு. மகேஷுடைய நூல்கள் படித்தது அதை சிந்தனை ஐயா. பிறகு பகவத்கீதை வந்து 1 மாசம் தான் படித்தேன். டெய்லி படித்தேன். அப்புறம் அதை பற்றிய விளக்கத்தை வந்து நம்ம மன்றத்துல வந்து மார்கழி மாதம் 1 மாச நிகழ்ச்சியாக பேசினோம். பிறகு அதையே வந்து சென்னையில ஒரு நிகழ்ச்சியாக பேசி முடித்தோம். 3ஆம் முறை மலேசியாவில் வந்து இப்போ சமீபத்தில் போன 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதை பேசினோம். 48 வாரம் பேசினோம், 48 hours. ஸோ அது வந்து முழுக்க பகவத்கீதை முழுக்க 700 ஸ்லோகங்களையும் பேசினோம் 48 மணி நேரம். ஐயா இயற்கையாக உங்களுக்கு அதை வந்து ஐயா சுருக்கமாக சொன்னா ஐயா ஒரு தேவைப்படுறீங்கன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா இயற்கை அவ்வளோ செய்யற ஐயா ஈஸியான காரியம் இல்லையா? அதான் நான் யோசிச்சு பார்த்தேன். என்னடா ஐயா ஈஸி இல்லை தான். அது வந்து என்னன்னா நம்முடைய டெடிகேஷன் தானுங்க. மகேஷுடைய தத்துவத்துல நம்முடைய டெடிகேஷன் எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு எதையும் புரிந்து கொள்ளலாம்,
இதனோடு ஒத்த கருத்துள்ள மற்ற தத்துவ நூல்களையும் புரிந்து கொள்ளலாம். ரைட். ஓகே, ஓகே. சந்தோஷம் ஐயா. வாழ்க. எனக்கு பேஸ் வந்து வேதத்திலேருந்து தாங்கய்யா. இங்க வந்த பிறகு இதுல ஓரளவுக்கு தேர்ச்சி பெற்ற பிறகுதான் நான் மற்ற நூல்களை பத்தி நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன், படிக்க ஆரம்பிச்சேன். ரைட், ரைட். ஓகே, ஓகே. அதுக்கு முன்பு எனக்கு இது பற்றி எந்த விதமான அறிமுகம் இல்லை. அதனால எனக்கு வேதத்திரத்தை மட்டுமே முதலாக வச்சுக்கிட்டதுனால எனக்கு எந்த கருத்து எடுத்தாலும் இதை வச்சுதான் நான் இந்த கோணத்துலதான் அதை பாக்குறேன்னா. என்னடா ஐயா ஏன் கேட்டுண்டா ஐயா, நான் இந்த பகவத்கீதை சுவாமி சிம்யானந்தா எழுதினது அது நான் இன்னைக்கு வேலை செய்கிற காலத்துல வேண்டி அதுல 3 சாப்டர், அதாவது வந்து இந்த கர்மயோகா வரைக்கும் வந்துட்டு அதையும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு இன்னுமே அது முடியலண்டா இப்ப 25 வருஷம். ஏன்னு அடுத்தது உங்கள்கிட்ட கீதா யோகத்தை பார்த்தேன், இப்ப ஒரு 5-6 பிடிச்சிட்டேன். அது 2 அப்ப நான் தனியா கைடன்ஸ் ஒன்றும் இல்லாம கஷ்டப்பட்டு வாட்சி பாட்டில் என்னைக்கு எனக்கு அந்த உட்கருத்து ஒன்றும் புரிய முடியல. நீங்க அந்த உட்கருத்துக்களை சொல்லி உங்களை தட்டி விட்ட உடனே அதை நீங்க அந்த ரியல் வாழ்க்கையோட கனெக்ட் பண்றீங்க. அப்படி வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி விட்ட உடனே அது ஈஸியா புரிஞ்சு கொண்டு போகுது. ஈஸிங்க ஐயா. இப்போ நீங்க மட்டும் இல்லைங்க ஐயா, பகவத்கீதை சொற்பொழிவு பேசுறவங்க, கேட்கிற நூற்றுக்கணக்கான அன்பர்கள் யாருக்கும் வந்து இதுதான் சொன்னாங்கன்னு புரியாது. காரணம் என்னன்னா அவங்க வந்து அப்படியே வேர்ட்ஸ் டு வேர்ட்ஸ் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. அப்ப அது புரியாம ஏதோ குழப்பமாக இருக்கும். ஆனா நாம வந்து வேதத்திரத்தை பேஸ் பண்ணி பகவத்கீதையை பாக்குற போது ஒவ்வொரு அத்தியாயத்தையும் இதுதான் பேசப்பட்டிருக்குது அப்படின்ற மையத்தை எடுத்துட்டு வேதத்திரத்தை வச்சு அதுல அந்த ஸ்லோகத்தை இணைக்கிற போது நமக்கு ஈஸியா புரிந்து கொள்ள முடியும். அது காரணமையா அந்த வேதாத்திரியத்தை நீங்கள் ஆழமா போட்டீங்க. ஆழமா அந்த வேதாத்திரியத்தை தான் நம்ம மெயின் பேஸா வச்சிருக்கிறது வேதாத்திரியம். ஆழமா வச்சுட்டீங்க, அதனுடைய ஈஸியா கனெக்ட் பண்ணக்கூடிய இருக்கு ஐயா. ஆமா ஆமா. இறைநிலை முதல் நம்முடைய வாழ்க்கை அறநெறி வரைக்கும் பாத்தீங்கன்னா வேதாத்திரத்துல இல்லாதது வேற எங்கேயுமே இல்லைன்றதுதான் என்னுடைய அனுபவம். நன்றிகள் ஐயா. வாழ்வளம் ஐயா. வாழ்வளம் ஐயா. வாழ்வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இந்த உங்களை பற்றி தனா ஐயா கேட்ட கேள்விகள் எங்களுக்கு நிறைய பெரிய அட்வைஸாகவும் அமைந்திருது ஐயா. நன்றாக புரிவது என்ன, பல நூல்கள் எல்லாம் பலது வேத நூல்கள் எல்லாம் கற்று குழப்பிக் கொள்றதை விட வேதாத்திரியத்தை மட்டுமே கவனம் செலுத்தி அதிலேயே ஆழ்ந்தால் மிச்சமெல்லாம் தானாக கிடைக்கும் என்றதுக்கு நீங்கள் நல்லொரு. ஆமாங்க, இது போதும். இது போதும் நமக்கு வேதத்துக்கு, இது போதும். அதுக்கு மேல நமக்கு ஏதோ ஆராய்ச்சி பண்ணணும்னு சொன்னா இதை பேஸ் பண்ணி மேல போகும்போது எது வேணா நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஆமாங்கய்யா, நல்ல ஒரு சிறந்த அட்வைஸ் ஐயா. அது மிக்க நன்றிகள். நன்றி ஐயா. வாழ்வளமுடன். நாம் இத்துடன் இன்றைய சிந்தனை உரை பகுதியை நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் கர்மயோகம் பாகம் 5 தலைப்பிலே மிக ஆழமான தெளிவான சிந்தனை உரைகளை வழங்கி தனது அனுபவங்களையும் நம்முடன் பகிர்ந்து கொண்ட பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு கனடா ஸ்கையோகா மன்றத்தின் சார்பிலே எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு